சினிமாவில் அகில இந்திய அளவில் இன்று வரை முதிய கதாபாத்திரங்களில் சோபித்தவர் யார் என்று கேட்டால் அதற்கு ஒரே பதில் SV ரங்காராவ் என்பதாகத்தான் இருக்க முடியும். முதியவராக நடித்த சிறந்த நடிகர்களில் முதலிடம் இவருக்குத்தான். நீண்ட நெடுங்காலம் முதியவராக நடித்த ஒருவர் தன் வாழ்நாளில் 60 வயதை பார்த்ததே இல்லை என்பதுதான் அவருடைய வாழ்வின் அபத்தம். மறைந்தபோது அவருக்கு வயது 56 தான். அவர் பிறந்த வருடம் 1919 என்று எடுத்துக்கொண்டால் 55 வயது. 1974 வருடம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி ரங்காராவ் மறைந்தார். அந்த கால குணச்சித்திர நடிகர்கள் SV ரங்காராவ், TS பாலையா, SV சுப்பையா மூவருமே முதுமையை காணாமலேயே மறைந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் சீனியரான MR ராதா மட்டும் முதுமையை எதிர்கொண்டு விட்டு 72 வயதில் மறைந்தார். பாலையாவுக்கு 58 வயது, சுப்பையாவுக்கு 57 வயது. வினோதம் என்னவென்றால், படங்களில் பெருசுகளாக இவர்கள் நடித்த காலத்தில் இளம் வாலிபர்களாக நடித்த கதாநாயகர்கள் எல்லோரும் முதுமையை பார்த்துவிட்டுத்தான் இறந்தார்கள். 52 வயதில் இருந்த முத்துராமனை தவிர உயரமான ஆஜானு பாகுவான தேக அமைப்பு, அழகான வழுக்கை தலை, விசேஷமான மூக்கு இவையெல்லாம் ரங்காராவுக்கு இளமையிலேயே ஒரு தனித்தன்மையை அளித்திருந்தன. நடிப்பு என்பதை மிகை சார்ந்த விஷயம் என்றிருந்த ஒரு காலத்தில் மிக இயல்பாக நடிக்க இவர் எப்படி அனுமதித்திருப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறது. சீர்மிக வாழ்வு என்பது போல் சீர்மிக நடிப்பை நிகழ்த்தி காட்டியவர். ஒரு தெலுங்கு நடிகரால் தமிழிலும் சாதிக்க முடிந்திருக்கிறது. இவரை போன்ற இன்னொருவர் நடிகை சாவித்ரி. கமலஹாசன் சொன்னார், நான் சந்திக்க விரும்பும் நபர்களில் காந்தி, பாரதியார் உள்ளிட்ட பெரிய பட்டியலில் நடிகர் SV ரங்காராவும் அடக்கம். அந்த காலத்து பட்டதாரி நடிகர் SV ரங்காராவ் BSc. ஆங்கில நாடகங்களில் நடித்த ஷேக்ஸ்பியரின் ஆக்டர். ரங்காராவ் ஷேக்ஸ்பியரின் ஆக்டர் என்பதை அடையாறு பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் வீணாரீனா மீனா ஷூட்டிங்கின் போது VS ராகவன் சொன்னார். டிவி பேட்டியிலும் கூட சொல்லியிருக்கிறார். ஜானு பாகுவான ரங்காராவ் ஒரு காட்சியில் இருந்தால் அவர்தான் சீன் ஸ்டீலர். ஏனைய நடிகர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி சாப்பிட்டு விடுவார். கற்பகம் படத்தில் நடித்தபோது ஜெமினியின் நடிப்பை சிலாகித்த ரங்காராவ், தம்புடு, யூ நோ ஐ எம் ஏ சீன் ஸ்டீலர், ஆனால் கற்பகத்தில் யூ ஹேவ் எக்ஸீல்டு மீ என்றாராம். உலகமே சிவாஜி நடிப்பை வியந்து கொண்டிருந்த காலத்தில் ரங்காராவின் நடிப்புக்கு ரசிகனாக இருந்தார் சிவாஜி. அவர் ஆஜானு பாகுவான தோற்றத்தோடு இருப்பதால் சக நட்சத்திரங்களோடு நடிக்கும்போது சிக்கல் ஏற்படலாம் என்று சிலர் நினைக்கலாம். சினிமாவில் குள்ளம், உயரம் எல்லாவற்றையும் சமமாக காட்டும் டெக்னிக் இருக்கிறது. கண்ணாம்பாளை விட ஒரு அடி குள்ளமானவர் PU சின்னப்பா. இருவரும் சேர்ந்து கண்ணகி படத்தில் நடித்தார்கள். SV ரங்காராவுக்கும் MN நம்பியாருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நம்பியார் வருஷத்துக்கு ஒரு முறை 1 மாதம் தன் குடும்பத்தோடு சென்று ஓய்வெடுப்பார். சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தால் கூட அட்ஜஸ்ட் செய்து நடித்து கொடுத்து விடுவார். 1967 வந்த பக்த பிரகலாதா படத்தில் இரண்யகசிபுவாக ரங்காராவ் நடித்தார். ஷூட்டிங்க்கு ரங்காராவ் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று தயாரிப்பாளர் AM மெய்யப்ப செட்டியார் காதுக்கு தகவல் போனது. முழுக்க ஷூட்டிங்கில் நடிக்க மறுக்கிறார். ஒரு நாளில் 3-4 மணி நேரம் ஆகிவிட்டால் கிளம்பி விடுகிறார். செட்டியார் கோபமாகிவிட்டார். நான் இன்று செட்டுக்கு வருகிறேன், ரங்காராவை பார்த்து கொள்கிறேன் என்றார். ஷூட்டிங் ஆரம்பித்து சில மணி நேரத்தில் செட்டியார் ஆஜர். ரங்காராவுக்கு சூட்சமம் புரிந்துவிட்டது. கம்ப்ளைண்ட் ஆகியிருக்கிறது. ஷார்ட் பிரேக்கில் அவரே செட்டியாரிடம் வந்தார். அவர் அணிந்திருந்த கவச ஆபரணங்களையெல்லாம் அழட்டிவிட்டு சொன்னார், மிஸ்டர் செட்டியார், இந்த நகையை பிடியுங்கள். செட்டியார் அவற்றை வாங்கினார். சரியான கணம். இவ்வளவு கனமான நகைகளை போட்டுக்கொண்டு புராண வசனமும் பேசி எவ்வளவு நேரம் நான் உழைக்க முடியும் சொல்லுங்கள்? நான் வீட்டுக்கு போன பின்னரும் இந்த பாரம் சுமந்த வேதனை என்னை விட்டு நீங்காது என்றார் ரங்காராவ். செட்டியாரின் கோபம் பறந்துவிட்டது. அவர் பரிவுடன் சொன்னாராம், நீங்கள் செய்தது சரிதான். ரங்காராவ் நடித்த காட்சிகள் மிகவும் விசேஷமானவை. படிக்காத மேதையில் முதலாக படம் பிடிக்கப்பட்ட காட்சி ரொம்ப பிரபலமான நெஞ்சை உருக்கும் காட்சி. ரங்காராவ் வேலைக்காரன் சிவாஜியை வீட்டை விட்டு வெளியே போய்விடும்படி சொல்லுவார். மாமா, நிஜமாகவே போக சொல்கிறீர்களா மாமா என்று கேட்பார் சிவாஜி. இந்த காட்சிதான் முதலில் படமாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. எழுது வசனம் என்று தயாரிப்பாளர் N கிருஷ்ணசுவாமி சொன்னவுடன் கதையை முழுக்க அசை போட்டுவிட்ட வசனகர்த்தா KS கோபாலகிருஷ்ணன் பதறி தழுதழுத்த குரல் சொன்ன வார்த்தைகள் உடலை புடுங்கி வைக்க சொல்கிறீர்களே முதலாளி. தேவதாஸ், மிஸ்யம்மா ஆரம்பித்து நானும் ஒரு பெண், மாமனார் மருமகள் உறவு, விஜயகுமாரியின் மாமனாராக, கற்பகம் படத்தில் ஜெமினி நேசனின் மாமனாராக ரங்காராவுக்கு தொடர்ந்தது. அப்பா ரோல் திரைப்படங்களில் ரொம்ப மலிவானது. அதை மிகவும் உயர்த்தி காட்டியவர் SV ரங்காராவ். தெலுங்கில் இவர் இயக்கிய 2 படங்கள் தந்தி விருது பெற்றிருக்கின்றன. மேலும் சில தெலுங்கு படங்களையும் இயக்கியிருக்கிறார். நர்த்தனசாலா என்ற படத்தில் கீசகனாக நடித்ததற்காக இந்தோனேஷியா திரைப்பட விழாவில் விருது வாங்கியிருக்கிறார். மற்றபடி இந்திய அரசாங்கம் கௌரவம் எதுவும் ரங்காராவுக்கு கிடைத்ததில்லை. உலகில் மிகச்சிறந்த அபூர்வ நடிகர்களில் ஒருவர் ரங்காராவ்.
டிவி சேனலில் எவ்வளவோ நடிகர்களை பலரும் மிமிக்ரி செய்ததை பார்த்திருக்க முடியும். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருவர் கூட இதுவரை நடிகர் ரங்காராவை இமிடேட் செய்ததே கிடையாது. ரங்காராவின் தனித்துவத்துக்கு இது கூட உதாரணம். அவ்வளவு நுட்பமானவை அவருடைய நடிப்பின் பரிமாணங்கள். முதியவராக நடித்தவர் என்றாலும் இவரை ஒரு வட்டத்துக்குள் அடைத்து பிராண்ட் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அவர் எஸ்.வி. ரங்காராவ்.